லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது நீசபங்க ராஜயோகத்தை பொறுத்தமட்டில் இங்கே ஒருத்தர் கமெண்ட்ஸ் கூட கேட்டிருந்தாரு. செவ்வாயும் குருவும் மகரத்தில் செவ்வாய் உச்சவங்க, குரு நீசமாக இருக்கணுங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டு இருக்க அதிபதியான சனி மீனத்தில் இருக்கிறாருங்க. அப்படி சேர்ந்து இருக்கும் கிரகங்களுக்கூட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் அடையும் பொழுது இந்த சுக்கிரனோ புதனோ எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் கொடுத்துருக்க அமைப்புப்படி பார்க்கும்போது நீசபங்க ராஜயோகம் பரிவர்த்தனையும் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய சேர்க்கை இங்கே வந்துருச்சு. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது, எந்த வகையில் அது யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பொதுவாக அவர் சொல்லியிருக்கிறதுல லக்னம் சிம்மமும் வந்தது. லக்னத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த கிரகம் எந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாலும் லக்னத்தையும் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி வரும்பொழுது இவருக்கு சிம்ம லக்னமாகி 6இல் செவ்வாயும் குருவும் சேர்றாங்க. இந்த சிம்ம லக்னத்துக்கு அவங்க 2 பேரும் யாருங்க? செவ்வாய் 4, 9 கூடிய சுப இந்த லக்னத்துக்கு நல்லவராக வந்துடுறார். 4, 9 கூடியவராக பாவக்கிரகமாக இருந்தாலும் யோகராக வந்துடுறார். 4, 9 கூடிய யோகராக வந்துடுறார். குரு யாருங்க வர்றாரு? 5, 8 கூடியவராக வந்துடுறாரு. 5ஆம் இடத்துக்கும் பூரிய புண்ணியஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக அந்த குரு வந்துடுறார். இப்படி வரும்பொழுது இவங்க 2 பேரும் 6ஆம் வீட்டில் சேரும் பொழுது என்ன ஆகுது? அதாவது 4, 5 கூடியவர்கள் சேர்ந்து 6ஆம் வீட்டு, அப்படிதான் நம்ம கணக்கு வரும். அப்படி வரும்பொழுது இப்போ அஷ்டமாதிபதியாக வேற வந்துடுறாரு குரு. செவ்வாயை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவர் 4, 9 கூடியவராக போயிடுறாரு. குரு மட்டும் 5, 8 கூடியவராக 6ஆம் வீட்டில் போய் செவ்வாய் உச்சமடைந்து குரு நீசமடைந்து நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும் பொழுது 8ஆம் வீட்டில் சனி வந்துடுறாரு மீனத்தில். இப்படி வர்றது ஓகே. இது ரெண்டும் நீசபங்க ராஜயோகம் பரிவர்த்தனைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இதில் பிரச்சனையே என்னென்னா, மகரத்திலேயே சுக்கிரனும் வக்ரங்க. இப்படி வந்தால் இது எப்படி, அதாவது சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சனால இதை எப்படி எடுத்துக்கிறது? அவர் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நீசபங்க ராஜயோகமா எப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இது பரிவர்த்தனையில் மட்டும்தான் இது வருது. மற்றபடி நீசபங்க ராஜயோகத்தை ஏற்கனவே சொன்னேன், கெடுத்துருவது. இந்த சுக்கிரன் சேர்ந்தால் அதனுடைய யோக பலன்கள் கெடுது. எப்படி கெடும்? 5ஆம் இடத்தை இப்படி எடுக்கணும். 5 கூடையவர் யாருங்க? குரு. 8, 9 கூடையவர் செவ்வாய். இவங்க 2 பேரும் நீசபங்கம் அடைஞ்சு யோகத்தை கொடுக்க போகிற நேரத்தில் இந்த சுக்கிரன் சேர்ந்ததுனால இந்த செவ்வாய் குருவுடைய யோகங்கள் குறைந்து இந்த லக்னத்துக்கே ஆகாதவர்னு நான் சொல்லுவேன். சிம்ம லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னா சுக்கிரன் தான் நம்ம சொல்லுவோம். 3, 10 கூடையவரா அவர் போய் வக்ரம் அடைஞ்சு ரொம்ப நல்லவராக மாறிடுறார். எப்படி மாறினார் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் 6, 8, 12 மறைகிறது சரியான யோகம். நல்ல யோகத்தை கொடுத்துருவார் சுக்கிரன். அப்படி வரும்பொழுது இந்த சுக்கிரன் போய் 6ல் வக்ரம் பெற்று உச்சம் பெற்ற செவ்வாய் நீசம் பெற்ற குருவோடு சேரும்போது சுக்கிரன் ரொம்ப நல்லவராயிடும். இதுதான் இது விஷயமே. சுக்கிரன் ரொம்ப டாப்பாக இருக்கும். மற்ற கிரகங்களை விட இந்த சுக்கிரன் தான் இந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் நம்ம என்ன பேசுவோம், சிம்ம லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர்னு சொல்லுவோம். அவர் கெட்டவன் கெட்டுட்டார், அப்போ யோகத்தை கொடுத்துருவார் இல்லைங்க. இதுதான் கணக்கு, இதுதான் சயின்ஸ். அப்படி வரும்பொழுது இவர் கேட்டிருக்கு. அப்படி பார்த்தா இந்த இடத்துல நீசபங்க ராஜயோகம் வேலை செய்கிறத விட பரிவர்த்தனை யோகம் தான் வேலை செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறது சனியோட வீடுங்க, அதை பார்க்கணும் இல்லைங்க. 6ஆம் வீடு சனியோட வீடு மகரம். மகரத்தில் இருக்கிற சனிக்கு யாருங்க நட்பு? சுக்கிரன் தானங்க நட்பு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகத்தை மட்டும்தான் அந்த சனி குருவும் எடுத்துக்குவாங்க. நீசபங்க ராஜயோகம் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான். இப்போது சுக்கிரனுக்கு சனி நல்ல சப்போர்ட் பண்ணிட்டுருவார். ஏன்னா அவர் நண்பர், அந்த வகையில் நல்ல சப்போர்ட்டு கொடுத்துருவார். அப்போ சுக்கிரன் புத்தியோ திசையோ வரும்போது இவருக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். குரு திசை செவ்வாய் திசை வரும், செவ்வாய் திசை குரு திசை வருதுங்க, என்ன பண்ணும்? செவ்வாய் திசை குரு திசை வரும்பொழுது இவருக்கு ரொம்ப பெரிய யோகங்களை கொடுக்காது, அவ்வளோதான். அதுக்காக கெடுக்காது, ரொம்ப குறைந்த யோகங்களை கொடுக்காது, அவ்வளோதான். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதே சமயம் இந்த சனி அஷ்டமத்தில் இருக்கிறதுல ப்ளஸ் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே சனி 8ல் இருந்தாங்க ஆயுசு கெட்டிங்க, ஆயுசு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் அந்த ஆயுசு நல்லா கொடுத்துருவாரு, மீதி எல்லா இடத்தையும் கெடுத்துருவாரு. இது ஒரு பிரச்சனை இருக்குது. 8ல் சனி இருக்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனை.
அதாவது ஆயுள் நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க. அதாவது சமயம் சந்திரனும் நல்லா இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஆயுள் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உடனே இதில் விட முடியாது. சந்திரனும் நல்லா இருக்கணும். ஆனால் சந்திரனை சனி பார்க்காம இருக்கணும். இப்போ எப்படி வந்துச்சுன்னா அது கரெக்டாக வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அவர் வந்து 97 30/12/97 பிறந்த ஒருத்தர். அவர் கொடுத்துருக்காரு. அந்த கமெண்ட்ஸ் படி பார்க்கும்போது அந்த கணக்கு பார்த்தோம்னா இந்த சந்திரனை சனி பார்க்கறது அது ஒரு பெரிய யோகம். லக்னத்தில் ராகு, சிம்ம லக்னத்தில் ராகு இருந்து இப்போ ராகு திசை. அவர் பிறக்கும்போது சூரிய திசை 97லேருந்து 2003 வரைக்கும் 5.25 வருஷம், 5.5 வருஷம் ராகு திசை. சூரிய திசை 2003 வரைக்கும், மார்ச் வரைக்கும். அப்புறம் 2013 மார்ச் வரைக்கும் சந்திர திசை. 2020 மார்ச் வரைக்கும் செவ்வாய் திசை. இப்போ நடந்துட்டு இருக்கிறது ராகு திசை. இப்போ நடந்துட்டு இருக்கிற புக்தி வந்து ராகு திசையில் சனி புக்தி. நான் அடிக்கடி சொல்லுவேன், ராகுவுக்கு 6, 8, 12 கிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் ராகுவுக்கு 6, 8, 12 கிரகங்கள் இருந்து அதனுடைய திசை, ராகு திசை வந்து அதனுடைய புத்தி வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா 6, 8 வரும்போது சில நல்ல பலன்கள் வராங்காது அப்படிங்கிறது தான் கேரண்டி. அப்படி வரும்போது பாருங்க, ராகு சில குரு புத்தி 6, 8 வந்துடும், ராகு சில சனி புத்தி 6, 8 வந்துடும். இதுதான். இதுக்கு அடுத்து ராகு புதன் புத்தி நல்லா இருக்கும். எப்படி கேட்டால் புதன் விருச்சிகத்தில் இருக்கிறாரு. விருச்சிகம் யாரோட வீடுங்க? செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் உச்சம் இருக்கு. இந்த ஜாதகத்திலே ரொம்ப டாப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதனையும் சுக்கரன் தான் நல்லா இருக்காங்க. புதன் சுக்கரன் சனி தான் நல்லா இருக்கிறாங்க. ஆப்போசிட் கிரகங்கள் தான் நல்லா இருக்காங்க. அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகள் கெட்டு அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா பெரிய பலன்கள் குறைஞ்சு இவங்க சுய உழைப்பாளெலாம் வர மாதிரி. அவ்வளோதான். இப்போ அந்த கிரக அமைப்புகள் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்தில் லக்னத்தில் ராகு 2, 3, 6, 4 புதன்ங்க, 5 சூரியன் சந்திரன், 6 சுக்கிரன் வக்ரம், 6 குரு நீசம், 6 செவ்வாய் உச்சம், 7 கேது, 8 சனி, 9, 10, 11, 12 யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நடக்கிறது ராகு திசையில சனி புத்தி. ராகு திசையில சனி புத்தினா பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சனி, 1, 2, 3, 4, 5, 6, 6, 8 வந்துருச்சுங்களா? இப்படி வரக்கூடாது. இவருக்கு ஏற்கனவே ராகு திசையில குரு புத்தி முடிஞ்சிருச்சு. பச்சா 2025 தான் ராகு திசை சனி புத்தி நடக்குது. இந்த குரு புத்தியுமே இவருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அவரால் எந்த ஸ்டெப் எடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். இவர் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. உத்திராடம் 1ஆம் பாதம். உத்திராடம் 1ஆம் பாதம். இப்போ அர்த்தாஷ்டம சனி வேறு. அர்த்தாஷ்டம சனிங்கிறது கூட 2ஆவதுங்க. அதெல்லாம் வந்து எப்பவுமே பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் சனி அங்கே தான் இருக்காரு. அதனால அதெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை. இவருக்கு வந்து எந்த வேலை நடக்கிறதுனாலும் ட்ரபிள் அதிகமாக கொடுக்கும். ராகு திசை சனி புத்தி, ராகு திசை குரு புத்தி நல்லா இருக்காது. ராகு திசை புதன் புத்தியிலேருந்து நல்லா இருக்கும். எப்படி அப்படின்னு 2028, 27க்கு மேலே. ஏன்னா ராகு திசை புதன் புத்தி என்னன்னா, புதன் இருப்பது உச்சம் பெற்ற செவ்வாயுடைய வீட்டில். இதை நம்ம மெயினாக பார்க்கணும். உச்சம் பெற்ற செவ்வாயுடைய வீட்டில் புதன் இருக்கிறது அம்சமான யோகம். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த புதனை யாருமே பார்க்கல. பெரிய அமைப்பு. இவருக்கு வந்து ஜாதகம், அதுக்கு அடுத்தபடியா ஒரு தொழில் ரீதியாக யோசிக்கிறது இல்லை, பயங்கர ஆளாகுவார். ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜோசியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு நல்ல அமைப்புகள் இவருக்கு கிடைக்கும். புதன் தனிச்சு இருந்து அந்த வீட்டு அதிபதி உச்சம் அடைகிறது நல்ல ஒரு யோக அமைப்பு. அதனால அவர் யாருங்க? 2-11 கூடியவர். எந்த வகையிலையும் இவர் வந்து ஓரளவுக்கு சம்பாரிச்சிருவாரு. இவருக்கு நல்ல யோகா அமைப்புகள் அதெல்லாம் வந்து புதன் கொடுத்துருவார். படிப்புலையும் சரி நல்ல யோகா அமைப்புகளை கொடுத்துருவார். ஆனால் அதே சமயம் நான் சொல்லிடுறேன் பாருங்க, சனி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சனி 10ஆம் பாருங்க. சூரியனையும் சந்திரனையும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சனி சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது அம்மா அப்பா 2 இடத்தையும் அவர் பார்க்குறாரு. 2 இதையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது 2 பேருக்கும் பாதிப்புகளை கொடுக்கும். சூரிய திசையும் சரி, சந்திர திசையும் சரி. ஒரு பிறக்கும்போது இந்த சூரிய திசையும் சரி, 2வது இந்த சந்திர திசையும் சரி, உங்கள் அம்மா அப்பா 2 பேருக்குமே பாதிப்புகளை கொடுத்துரும். செவ்வாய் திசை ரொம்ப ஓகோன்னு இருக்காது. இந்த செவ்வாய் திசைக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 குடைய குரு, 9 குடைய செவ்வாய், இவங்க 2 பேரையும் சுக்கிரன் போய் கெடுத்துட்டார். கெடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, பூர்வ புண்ணியத்திலிருந்து இவங்களுக்கு வர வேண்டியதுலாம் பெரிய பிரச்சனைகள் தான் கொண்டு வரும். இவங்க கைக்கு வர விடாது. இந்த ஜாதகத்தை கைக்கு வரவும் விடாது. வந்தாலும் சுத்தமாக கையில் இருக்காது. இதுதான் இந்த அமைப்பு கெடுபலன். நற்பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 9 குறையான வகையில் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்கும். இவரால் அடுத்த ஸ்டெப்லாம் கிடைக்கும். பலசில் எதுவுமே நிற்கப்படாது. ஏன்னா லக்னத்தில் ராகு.
லக்னத்தில் ராகு இருந்து லக்னாதிபதி வேற கெட்டு போயிட்டார். எப்படி கேட்டால் லக்னாதிபதி சனியின் பார்வை வாங்கிட்டார். லக்னமும் பாவத்துவம் இப்படி அமையக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இந்த சுக்கிரன் தாங்க ரொம்ப நல்லவர், புதன் தாங்க நல்லவர், சனி தாங்க நல்லவர். அவன் மொத்தம் இந்த லக்னத்துக்கு 3 பேரும் கெட்டவங்க, இந்த 3 பேரும் நல்லா இருக்காங்க. இதுதான். அப்படி வரும்போது என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததை, இந்த லக்னத்துக்கு நல்லவங்க நல்லா இருந்தால் பெரிய குடியில் பிறந்து பெரிய லெவலில் அவங்க வர்ற மாதிரி வரும். ஆனால் இவங்க 3 பேர் நல்லா வந்தாங்கன்னா இவர் தான் கஷ்டப்பட்டு எதிர்த்து வர்ற மாதிரி வரும். அதே சமயம் பெரிய யோகங்களை வழங்க விடாது அப்படிங்கிறது. இப்போ ராகு திசை புதன் புத்தியிலேருந்து இவருக்கு இந்த ராகு திசை நல்லா இருக்குங்க. குரு திசை, அதுக்கடுத்து குரு திசை வரும், சனி திசை வரும். இந்த பரிவர்த்தனை யோகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம பேச வந்தது என்ன, செவ்வாயும் குரு நீசபங்கம். இந்த நீசபங்க ராஜயோகம் பெரிய யோகம் வேலை செய்யாதுங்கிறதான் அந்த 5 9 சொன்னேன். அதை கெடுத்துரும். செவ்வாயும் குருவும் அந்த யோகத்தை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது, இந்த சுக்கிரன் கலந்துட்டார். இந்த 3 பேர் இன்னொன்று கொஞ்சம் புரியுறதுக்காக இன்னொருத்தவங்க சொல்லிடுறேன். செவ்வாய்க்கு சனி பகை உச்சம் பெறதுனால அவர் நட்பாயிடுறாரு. இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுக்கிரன் சேர்ந்ததுனால இங்கே இந்த 2 டிஸ்டர்ப் ஆயிடும். அதுதான் பாயிண்ட். அப்படி ஆகும்போது செவ்வாய்க்கும் பகை, குருவுக்கும் பகை, சுக்கிரனுக்கு அதி நட்பான சனி. அப்படி வரும்போது அவர் சுக்கிரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருந்தாலும் குருவை விட சுக்கிரனுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். சரி பண்றாரு, பரவாயில்ல. ஆனா சிம்ம லக்னத்துக்கு ஒரு கெட்டவராகி கெட்டு போறது ஒரு வகையில் நல்லது. அதனால அது யோகம். இது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகம் நல்லா இருந்து சுக்கிரன் மட்டும் எங்கேயாச்சும் போய் பார்த்துட்டாரு, மொத்த ஜாதகத்தையும் கெடுத்துருவாரு சிம்ம லக்னத்துக்கு. அப்படி பார்க்கும்போது இது பின்னாடி இருக்கிறது ஒரு நல்ல மறைஞ்சு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் இந்த சனியின் பார்வை பார்த்தீங்கன்னா இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது அப்பா மகைங்கிறதெல்லாம் சரியா இருக்காது. அப்பா அதே சமயம் உடல் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு இந்த ராகு திசை, குரு புத்தி, சனி புத்தி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும் உடல் சம்மந்தப்பட்டதில். ஏன் கேட்டிங்கன்னா இந்த சனி சந்திரனை பார்க்கக்கூடாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உடல் காரகனாக சந்திரன் அமாவாசை சந்திரனாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறார். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகும், அதனுடைய அமைப்பு அஸ்தங்கம் அடையும் பொழுது சனியும் பார்வை பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ ரொம்ப உடம்பு சம்மந்தப்பட்டதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஆனால் இந்த பரிவர்த்தனை யோகம் பரவாயில்லைங்க. இந்த பரிவர்த்தனை யோகத்துக்கு தான் வேலையை ஒழிய நீசபங்க ராஜயோகம் பெரிய யோகத்தை கொடுக்காததுக்கு காரணம் இந்த சுக்கிரன். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் இந்த புதன் பாருங்க தனிச்சிருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. புதனுக்கு வீட்டதிபதி உச்சம் அப்படிங்கிறப்போ இந்த புதன் 2 புதனுக்குடையவராகி இந்த இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. இப்படி தான் எடுத்துக்கணும். இதே சமயம் இந்த குருவுக்கு 5 8 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்ததுனால ஆயுசுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் இவருக்கு நல்ல யோக அமைப்புகளை கொடுக்குங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 குடையவர் 6ல் கெட்டு போய் அப்படியே ஆப்போசிட்டாக திரும்புகிறார். நல்லா யோக பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறப்போ தொழில் ரீதியாக வர்றதுலாம் ரொம்ப நல்லா அமையும். ஓகே, தேங்க்ஸ்.